உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி தெளிவா பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்பத்தில் இருந்த ஜென்ம சனி மீனத்துக்கு பெயர்ச்சியாகி வர்றாங்க. அப்ப இந்த சனி பகவானால விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப விருச்சக ராசி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். எப்பவுமே செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை. அதனால இப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது செவ்வாய்க்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது சிலருடைய நம்பிக்கை. ஆனா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனி பகவானால எந்த தொந்தரவும் இல்லை. அதே சமயத்துல விருச்சக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தில் போகும் சனி பகவான் ஆகப்பட்டது எப்படி பலனை கொடுப்பார் அப்படின்னா, ஒரு சிறப்பான பலனை, ஒரு யோகமான பலனை, ரொம்ப திருப்தியா கொடுப்பாருன்னு சொல்றேன். நான் உங்களை கைதட்டி வரவேற்கிறேன் அந்த சனி பகவானை. அப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னாவே கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது இன்வெஸ்ட் பண்றதுல முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்பது இன்வெஸ்ட் சம்பந்தப்பட்டது. ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்றக்கோ இல்லை நாம் வேற ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றக்கோ, அந்த இன்வெஸ்ட் பண்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். அப்போ ஒரு பிசினஸ் ரீதியாக இன்வெஸ்ட் பண்றோம், அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஒத்தைக்கு இரட்டைக்கு பார்க்க 3 மடங்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த பீரியட்ல இருக்குது. அதே சமயத்துல இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய திறமை சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய முயற்சிகள் சம்பந்தப்பட்டது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகளை, நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்து அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்புகளால் நல்ல பொசிஷனுக்கு வருவோம். அப்ப உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள், நீங்க இதனால வரைக்கும் கனவு கண்டு இந்த வாழ்க்கை, நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, எந்த பயமும் வேண்டாம், தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த 2.5 வருட காலத்துல கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது. இப்ப நீங்க 10 பேர் இருக்கிற இடத்துல விருச்சிக ராசிக்காரர் இருக்கிறீங்கன்னா தனியா தெரிவிங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு எந்த திசையில திரும்பினாலும் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் அப்படிங்கிற அந்த ரூபத்துல வரும். அது போக பார்க்க போனா உங்களுக்கு எல்லாமே திருப்தியா இருக்கும், பணம் கையில புழங்கும். அப்போ நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு நன்மையை தரும். அப்ப இந்த மாதிரி பீரியட்ல இருக்கும்போது, நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த தெம்பு, இந்த தூண்டுதல்கள் நம்மளை தனியா பிரிச்சு காட்டும். அப்ப இது போக பாத்தீங்கன்னா, இதே சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி, அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்திர ஸ்தானம். அப்ப அந்த கலஸ்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா, அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ராகுவோடு இணைந்திருக்கிறார். அப்ப அந்த ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான், அந்த ராகுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வேற ஒரு பெண்ணால் கண்டிப்பாக பங்கப்படுவீங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணால பங்கப்படுவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆணால பங்கப்படுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப வரவிருக்கிறது. அப்ப அந்த பெண்ணோ ஆணோ வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் நுழைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அவங்களை தன்னுடைய குடும்பத்துக்குள்ள விடாமல்
அவங்க கிட்ட வந்து பார்க்க போனா நாசுக்காக பழகி இப்போ ஆணா இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து பார்க்க போனா நம்ம வந்து அதிகமா பழகாம அவங்கள வெட்டி விட்டுறணும். இதே பெண்ணாக இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுடைய கணவர் கூட பழகிக்கிறது நல்ல விஷயம். அந்த பெண்ணு கூட பழக வேண்டிய அவசியம் இல்லை. அதை மீறி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு பிரச்சனையை பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்னா நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால நம்மளுடைய அறிவால தப்பிச்சுக்க பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலத்துல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சத்துருக்கள், எதிரிகள் இவங்கனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பிரச்சனைகள் வரும், வந்து கண்டிப்பாக விலகும். அப்ப அந்த சத்துருக்கள்னால அந்த எதிரிகள்னால சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுல ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. முன்ஜாமீன் போடுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால, அப்ப அந்த வாக்கு ஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்கறதுனால விருச்சக ராசிக்காரங்கள் எங்க பேசினாலும், எதை பத்தி பேசினாலும், யாரு கூட பழகினாலும், யாரு கூட பேசினாலும் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அப்ப உங்களுடைய பேச்சு மூலியமாக கண்டிப்பாக சில தவறுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது போக உங்களுக்கு வாய்ப்புகள், சில வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது உங்களுடைய பேச்சினால தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த பேச்சை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு பேசினா நல்லா இருக்கும். அதே சமயத்துல விருச்சக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் குடும்பங்கள் ஆப்பட்டது பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷன்லையும், அதே சமயத்துல டைவர்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல பாதிக்காமல் கண்டிப்பாக நல்லபடியாக நீங்க பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. அப்ப உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க. தப்பிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு படிப்பு விஷயத்துல நல்லா படிக்கணும், நாம நினைச்ச பொசிஷனுக்கு போகணும், நாம நினைச்ச அந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல தாராளமாக நல்லபடியாக படிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்க ஆசைப்பட்ட அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சு அதன் மூலியமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க. அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே நமக்கா இப்படி நடக்குது, நமக்கா இந்த காரியம் இவ்வளவு சீக்கிரத்தில் முடிஞ்சிச்சு, அப்ப நம்மளுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிட்டு இருக்குதே அப்படின்னு நீங்களே உங்களை நினைத்து ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த டயத்துல உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல இருக்குது. அப்ப நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அடுக்கடுக்காக அடுத்தடுத்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பார்க்க போனா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து, அதாவது நல்ல வளர்ச்சி வரும்போது தலகால் தெரியாம போயிரும் தெரியுங்களா ஒரு சிலருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலையும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்குது. அப்போ தலகால் தெரியாம நம்ம ஒரு பேச்சு பேசிடுறதோ ஒரு முடிவு எடுக்கிறதோ வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி பயிற்சி ஆப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க நினைத்த காரியத்தை சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. நீங்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கலாம். வீடு வாங்கலாமா வாங்கலாம், கார் வாங்கலாமா வாங்கலாம், பூமி வாங்கலாமா வாங்கலாம், இடம் மாற்றம் செய்யலாமா செய்யலாம். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. தைரியமா இருங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.